விண்ணுலகம் எல்லோருடைய குறிக்கோளும் அதுதான். பல பாவங்களை செய்தவர், பல கொலைகளை செய்தவர் எல்லாருமே இறக்கும் போது அவர் எதிர்பார்ப்பது என்னன்னா, ஒரே ஒரு கடவுளை நான் மன்னிச்சு ஏத்துக்க மாட்டாரா? யாருக்காச்சும் இல்ல பரவாயில்ல நான் நரகத்துக்கு போகணும் ஆசை இருக்கா? எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தால் கடைசி நொடி நம் உயிர் நம்மை விட்டு பிரிய போகிறது என்று தெரிந்த நொடி நம்மளுடைய மனதிலே தொற்றிக்கொள்ளும் ஆசை என்ன? கடவுள் என்னை ஏற்றுக்கொள்வாரா? கடவுளை எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல என்று ஏற்றுக்கொள். ஆனால் விண்ணுலகம் என்பது அவ்வளவு எளிதாக நமக்கு கிடைக்கும் ஒரு இடம் அல்ல. நம்பிக்கைகளே, தூய பவுலடிகளார் தன்னுடைய அழகிய வார்த்தைகளில் இவ்வாறு சொல்கிறார்: யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ, அடிமை என்றோ உரிமை குடிமக்கள் என்றோ, ஆண் என்றோ பெண் என்றோ வேறுபாடு இல்லை. நாம் எல்லோரும் திருமுழுக்கின் வழியால் ஒரே சகோதர சகோதரிகளாய் திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். எனவே நம்பிக்கைய சகோதர சகோதரிகளே, அந்த இடத்தை பெற்றுக்கொள்ள நல்ல பண்புகளை நற்செயல்களை செய்வதற்கு இடமாக கடவுள் நமக்கு மண்ணுலகை தந்திருக்கிறார். எனவே நாம் இந்த மண்ணுலகில் வாழ்கிறது அன்பு செய்து ஒற்றுமை பாராட்டி வாழ்கிற போது நமக்கு விண்ணுலகம் எளிதில் கிடைக்கும் ஒரு அற்புதமான அருள் வளமாக இருக்கும் என்பதை